நம்ம இந்த ஹீட் சிங்கை வைக்க போகிறோங்க. எவ்வளோ ட்ரையாக இருக்குது பாருங்கள், இந்த லேப்டாப்புக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி. ஸோ நாங்கள் ப்ராசஸரை அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி இந்த i3 ப்ராசஸரை வெளியில் எடுத்தாச்சு. இப்போ நம்ம i5 ப்ராசஸரை இந்த லேப்டாப்பில் போட போகிறோம். ஸோ இந்த ப்ராசஸரை கரெக்டாக நம்ம வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். அடுத்தது நம்ம ஹீட் சிங்க் வைக்க போகிறோம். ஏன்னா இந்த ப்ராசஸரில் சுத்தமாக ஹீட் சிங்க் இல்லை. ஸோ இப்போ நம்ம வாங்கிட்டு இதை புது ஹீட் சிங்கை வச்சிடலாம். வணக்கம் பெரியவர்களே, நண்பர்களே. இந்த லேப்டாப்பில் ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க. என்னன்னா, நம்ம ஏதாச்சும் ஒர்க் பண்ணலான்னு சொல்லி லேப்டாப்பில் ஒர்க் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக லேப்டாப் ஆஃப் ஆகிடுது. இப்போ பாருங்கள், நான் ஒர்க் பண்ணலான்னு இந்த ஃபைல் எடுத்திருக்கேன். ஃபோட்டோஷாப்பில் இப்போ நான் ஒர்க் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா லேப்டாப் டக்கு ஆஃப் ஆகிடுச்சு. இந்த இஷ்யூ இந்த லேப்டாப்பில் இருக்குங்க. இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம இந்த ஹீட் சிங்கை உள்ளே வைக்க போகிறோம். ஏற்கனவே உள்ளே இருக்கிறது ட்ரை ஆகிட்டு இருக்கும், அதனால நமக்கு இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ திரும்பியும் கொஞ்ச நேரம் கழித்து நம்ம லேப்டாப்பை ஆன் பண்ணும்போது நமக்கு திரும்பியும் நார்மலாக ஆனே ஒர்க் பண்ணுது. இப்போ பாருங்கள், நம்ம கொஞ்ச நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா திரும்பியும் லேப்டாப்பும் ஆன் பண்ணுறோம். இப்போ பார்த்தோன்னா நமக்கு லேப்டாப் எப்பவும் போல் நார்மலாக ஆன் ஆகுது. ஸோ இந்த இஷ்யூ உங்கள் லேப்டாப்லேயும் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம லேப்டாப்புக்கு வர பவர் கனெக்ஷனை ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம லேப்டாப்பை அப்படியே பேக் சைடாக திருப்புறோம். நம்ம அடுத்தது பேட்ரியை தாங்க கழட்ட போகிறோம். கரெக்டாக இந்த லாக்கை ரிலீஸ் பண்ணி எடுத்திங்கன்னா பேட்ரி தனியாக வந்துடும். அதுக்கு அடுத்தது நம்ம இந்த ஹார்ட் டிஸ்க்கு தாங்க கழட்ட போகிறோம். ஸோ இதுக்கு வர இந்த 2 ஸ்க்ரூவையும் கழட்டிட்டு இந்த பேனலை அப்படியே நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். உள்ளே தாங்க ஹார்ட் டிஸ்க் இருக்குது. ஸோ நம்ம ஹார்ட் டிஸ்க்கு வர கனெக்ஷனை ரிமூவ் பண்ணி ஹார்ட் டிஸ்க்கு தனியாக வெளியில் எடுத்துடலாம். அடுத்தது நம்ம இந்த ரேமுக்கு வர இந்த ஸ்க்ரூஸை கழட்ட போகிறோம். மொத்தம் 3 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. நம்ம 3த்தையுமே கழட்டிடலாம். ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா இது தனியாக வந்துடும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, எல்லா ஸ்க்ரூஸையுமே ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இந்த பேட்ரிக்கு பின்னாடி வர இந்த 4 ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த 4 ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணுறோம். ஸோ இப்போ அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது பாருங்கள், இதையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். எல்லா ஸ்க்ரூவையும் பொறுமையாக பார்த்து கரெக்டாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம முன்னாடி கழட்டும் போது ஒரு ஸ்க்ரூ மிஸ் பண்ணால் கூட நமக்கு லேப்டாப்பே உடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்து பொறுமையாக கரெக்டாக எல்லா ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. நம்ம இதே மாதிரி லேப்டாப் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் பற்றி நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு அது எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரணுன்னா இப்போயே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரத்துக்கு ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நம்ம எல்லா ஸ்க்ரூவையும் கழட்டிகிட்ருக்கோம். எல்லா ஸ்க்ரூவையும் பார்த்து பொறுமையாக கழட்டிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்தது இந்த லேப்டாப்புக்கு வர ரேமை ரிமூவ் பண்ண போகிறோம். மொத்தம் 2 ரேம் போட்டிருக்கோம். 2 ரேமையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். பார்த்து பொறுமையாக ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த ரேமை ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்தது உள்ளேயும் இன்னொரு ரேம் இருக்குது, அதையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம 2 ரேமையுமே ரிமூவ் பண்ணியாச்சு. ரேமுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஸ்க்ரூஸ் இருக்கான்னு பார்க்குறோம். ரேமுக்கு பின்னாடி நமக்கு எந்த ஸ்க்ரூவும் இல்லை, நம்ம செக் பண்ணியாச்சு.
இப்போ நம்ம லேப்டாப்பை அப்படியே ஃப்ரண்ட் சைடில் திருப்பலாம். திருப்பும் போது பார்த்து கேர்ஃபுல்லாக திருப்புங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இப்போ கழட்டினோம்ல அந்த எல்லா ஸ்க்ரூவும் அப்படியே விழும். ஸோ அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக எந்த ஸ்க்ரூவும் தொலைஞ்சிடாமல் திருப்புங்க. ஸோ இப்போ நம்ம எல்லா ஸ்க்ரூவையும் பத்திரமா ஒரு சைடாக தள்ளி வச்சாச்சு. நீங்கள் வேணா ஒரு மேக்னெட் வச்சு அதில் எல்லா ஸ்க்ரூவையும் ஒட்டி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லைட்டாக இந்த லேப்டாப்பை இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடில் வச்சு தட்டினீங்கன்னா உள்ளே இருக்கிற எல்லா ஸ்க்ரூவும் வெளியில் ஓடி வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஸ்க்ரூவையும் தட்டி வெளியில் எடுத்தாச்சு. ஆனால் இங்கே இந்த ஒரு சில ஸ்க்ரூஸ் மட்டும் வெளியில் வராமல் இருக்குது. ஸோ இதையும் நம்ம ஸ்க்ரூ டிரைவர் வச்சு லூஸ் பண்ணி வெளியில் எடுக்கிறோம். ஸோ இந்த ஸ்க்ரூ பாருங்கள், நம்ம நல்லா லூஸ் பண்ணதுக்கப்புறமா வெளியில் வந்துருச்சு. இங்கேயும் ஒரு ஸ்க்ரூ இருக்குது. இதை நம்மளால் வெளியில் எடுக்க முடியல. நம்மளும் எவ்வளோ லூஸ் பண்ணி பார்க்குறோம், வெளியில் வர மாட்டேங்குது. ஸோ இதை நம்ம எப்படி எடுக்கணும்னா இந்த இடத்துல ஒரு பேலன்ஸ் வச்சு எடுக்கணுங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு பேலன்ஸ் வைக்கிறோம். இந்த இடத்துல வச்சு நம்ம அப்படியே அந்த ஸ்க்ரூ டிரைவர் வச்சு கழட்டோன்னா அப்போ தனியாக வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம இந்த ஸ்க்ரூவை வெளியில் எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம எல்லா ஸ்க்ரூவையுமே ரிமூவ் பண்ணி வெளியில் எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல இந்த ஒய்ஃபை கனெக்ஷன் போகுது பார்த்தீங்களா, இதையும் ரிமூவ் பண்ணி நம்ம வெளியில் எடுத்துக்கணும். இந்த இடத்துல ஸ்க்ரூ வருது, அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல இதுக்கும் ஒரு ஒயர் கனெக்ஷன் போகுது பாருங்கள், அது ரெண்டுத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். திரும்பியும் நம்ம அசம்பிள் பண்ணும் போது அதை மாட்டி வச்சிடணும். அப்போ தான் நம்மளோட லேப்டாப்பில் ஒய்ஃபை ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நம்ம ரெண்டு ஒயரையுமே டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு. இதை பத்திரமா வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் திருப்பி லேப்டாப்பை ஓப்பன் பண்ணுறோம். இப்போ நம்ம இந்த கீபோர்டை கழட்டணுங்க. நம்ம எல்லா ஸ்க்ரூவையும் கழட்டிட்டோம் இல்லையா. ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா பேனல் லூஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்னா இந்த கீபோர்டை கழட்டணும். முடிஞ்ச அளவுக்கு உடையாமல் கழட்டுங்க. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் தப்பாக கழட்டினீங்க அப்படின்னா கூட கீபோர்டு உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே பிளாஸ்டிக் லாக் தான். உள்ளே ஒரு ஸ்ட்ரிப்பு வரும். இந்த ஸ்ட்ரிப்பை நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணணும். பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம இதையும் டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு. கீபோர்டு நமக்கு தனியாக வந்துருச்சு. இந்த கீபோர்டு எப்படி மாற்றுறதுன்னு கூட நம்ம சேனலில் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தோன்னா இந்த பேனலை நம்ம தனியாக கழட்டிக்கலாம். ஸோ அதை கழட்டும் போது பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு ஸ்க்ரூ வரும், அதை நம்ம கழட்டணும். நீங்கள் இதை பார்த்து பொறுமையாக கழட்டுங்க. ஏன்னா எல்லாமே பிளாஸ்டிக் லாக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு சப்பை டூலை வச்சு கழட்டிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அப்படியே எல்லா பக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிளாஸ்டிக் லாக்கை எடுக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா வரலை. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கனெக்ஷனை ரிமூவ் பண்ணலை, அதனால் நமக்கு வர மாட்டேங்குது. ஸோ நடுவில் இருக்கிற இந்த கனெக்ஷனை நம்ம ரிமூவ் பண்ணணும். இந்த இடத்துல ரெண்டு கனெக்ஷன் இருக்குது பாருங்கள், இது ரெண்டுத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ரிமூவ் பண்ணாமல் அப்படியே பேனலை பிடிச்சி ஃபோர்ஸாக இழுத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிப்பு கட் ஆகிடும். ஸோ நீங்கள் 10 தடவை செக் பண்ணுங்கள். நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேனலை கழட்டுங்க. இந்த இடத்துலையும் நம்ம ஒரு கனெக்ஷன் ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த இடத்துல கூலிங் ஃபேனுக்கு ஒரு கனெக்ஷன் போகுது, இதையும் நம்ம பார்த்து பொறுமையாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா நமக்கு இது தனியாக கையோடு வந்துருச்சு. உள்ளதாங்க மதர் போர்டு, ப்ராசஸரு இது எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ நம்ம தனியாக கழட்டி எடுத்துடலாம். அடுத்தது நம்ம இங்கேருந்து டிஸ்பிளேக்கு போகிற ஸ்க்ரூஸை கழட்ட போகிறோம். இந்த இடத்துல 2 ஸ்க்ரூ வருது பாருங்கள், இது ரெண்டுத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி பேலன்ஸுக்கு 2 சைடுமே நமக்கு ஸ்க்ரூ இருக்கும். நம்ம இந்த சைடு ரிமூவ் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இந்த சைடும் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்க்ரூஸை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இந்த போர்டுக்கு வர ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணணும். இங்கே பார்த்தோன்னா நமக்கு டிஸ்பிளேக்கு போகிற கனெக்ஷன் இருக்குது, இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இதே மாதிரி நமக்கு மதர் போர்டில் இருக்கிற எல்லா கனெக்ஷனையுமே ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்ம லைன் பை லைனாக எல்லா கனெக்ஷனையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம போர்டை அப்படியே அந்த பக்கம் திருப்பணுன்னா அங்கே தாங்க ப்ராசஸர் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம மதர் போர்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறோம். இங்கேயும் ஒரு கனெக்ஷன் வருது, இதையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி எந்த இடத்துலலாம் நமக்கு கனெக்ஷன் இருக்கோ அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிடுங்க. இங்கேயும் பார்த்தோன்னா நமக்கு ஸ்ட்ரிப்பு போகுது. ஸோ இது எல்லாத்தையுமே கரெக்டாக அன்லாக் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணணும். எல்லாத்தையுமே பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம இதையும் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த இடத்துல பார்த்தோன்னா இங்கேயும் ஒரு கனெக்ஷன் இருக்குது பாருங்கள், இதையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு.
இங்கே பார்த்தோன்னா ஒரு ஸ்க்ரூ இருக்குது. நம்ம இந்த ஸ்க்ரூவை வந்து ரிமூவ் பண்ணணும். இந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணால் தான் நமக்கு கரெக்டாக போர்டை வந்து ப்ராப்பராக வந்து நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் ஸ்க்ரூ இருக்கோ அது எல்லாத்தையும் செக் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ இருக்குது, அதையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக பார்த்து செக் பண்ணுங்கள், எங்கேயாச்சும் ஸ்க்ரூ இருக்கா, நம்ம மிஸ் பண்ணியிருக்கோமா, எல்லாமே கரெக்டாக பாருங்கள். ஸோ இப்போ நம்ம எல்லா இடத்துலையுமே ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ இருக்குது, இந்த ஃபேன் கிட்ட வருது பாருங்கள், இதையும் நம்ம கரெக்டாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எல்லா ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணியாச்சு, எல்லா கனெக்ஷனையும் ரிமூவ் பண்ணியாச்சு, போர்டு தனியாக வெளியிலையும் எடுத்தாச்சு. ஸோ இதுதாங்க மதர் போர்டு. இந்த மதர் போர்டில் தான் ப்ராசஸர் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு இந்த மதர் போர்டை அப்படியே காட்டுறேன் பாருங்கள். பின்னாடி திருப்பணுன்னா நமக்கு இந்த இடத்துல தாங்க ப்ராசஸர் இருக்குது. ஸோ இதுக்கு வர ஸ்க்ரூஸை நம்ம ரிமூவ் பண்ணணும். நீங்கள் அதையும் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 4 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, இந்த 4த்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த 4 ஸ்க்ரூ நம்ம ரிமூவ் பண்ணோன்னா உள்ளதான் ப்ராசஸர் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அதை ரிமூவ் பண்ணியாச்சு. இது தாங்க ப்ராசஸரு. உள்ளே நான் சொன்ன மாதிரி ஹீட் சிங்க் எவ்வளோ கட்டியே இருக்குது பாருங்கள். இதனால தான் நமக்கு லேப்டாப் வந்து ஆஃப் ஆகிட்டே இருந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த ஹீட் சிங்கை வைக்க போகிறோங்க. எவ்வளோ ட்ரையே இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே தான் நம்ம ஹீட் சிங்க் வைக்கணும். ஹீட் சிங்க் வச்சுட்டு எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுமோ அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்புக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி ஒரு i5 ப்ராசஸர் இருக்குங்க. இது வந்து i3 ப்ராசஸர் கொண்ட லேப்டாப்பு. எங்ககிட்ட i5 ப்ராசஸர் இருக்குது இந்த லேப்டாப்புக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி. ஸோ நாங்கள் ப்ராசஸரை வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி இந்த i3 ப்ராசஸரை வெளியில் எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து i5 ப்ராசஸரை இந்த லேப்டாப்பில் போட போகிறோம். ஸோ இந்த ப்ராசஸரை கரெக்டாக நம்ம வந்து வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். இது வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, நம்மளோட மதர் போர்டில் ப்ராசஸர் வைக்கக்கூடிய இடத்துல ஒரே ஒரு இடத்துல மட்டும் சின்னதாக ஒரு டாட் இருக்கும். அதே மாதிரி ப்ராசஸர்லேயும் ஒரு சின்ன டாட் இருக்கும். ஸோ அதை பார்த்து தான் நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி வைக்கணும். இப்போ நம்ம பர்ஃபெக்டாக வச்சாச்சு. வச்சதுக்கப்புறமா நம்ம இந்த ஸ்க்ரூவை வந்து திரும்பியும் டைட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம ஹீட் சிங்க் வைக்க போகிறோம். ஏன்னா இந்த ப்ராசஸரில் சுத்தமாக ஹீட் சிங்க் இல்லை. ஸோ இப்போ நம்ம வாங்கிட்டு வந்து இதை புது ஹீட் சிங்கை வச்சிடலாம். ஸோ கரெக்டாக இந்த 2 சிப்பு மேலே நம்ம இந்த ஹீட் சிங்கை வைக்கிறோம். ஸோ இப்போ நம்ம ஹீட் சிங்கை வச்சாச்சு இல்லையா. ஸோ நம்ம எப்படி ஓப்பன் பண்ணோமோ அதே மாதிரி வச்சு மாட்டிடலாம். இப்போ பர்ஃபெக்டாக எப்படி இருந்ததோ அதே மாதிரி லாக் பண்ணுறோம். லாக் பண்ணிவிட்டு நம்ம கழட்டின 4 ஸ்க்ரூவையும் போட்டுக்கணும். இப்போ மெயினான விஷயம் என்னென்னா, நம்ம இதை இங்கே வச்சுட்டோம் பார்த்தீங்களா, பின்னாடி ஒன்று இருந்தது. என்ன இருந்ததுன்னா இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த 4 ஸ்க்ரூவும் கரெக்டாக லாக் ஆகிறதுக்காக இந்த விஷயத்தை இந்த இடத்துல கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நம்ம கரெக்டாக இந்த இடத்துல வச்சுக்கணும். ஸோ இந்த 4 ஸ்க்ரூ வந்து கரெக்டாக லாக் ஆகிற மாதிரி நம்ம இதை வச்சு செட் பண்ணிக்கணும். ஸோ இதை கரெக்டாக இந்த பக்கம் செட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பக்கம் திருப்பி நம்ம இந்த 4 ஸ்க்ரூவையும் போடணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக இந்த 4 ஸ்க்ரூவையும் போட்டுக்கோங்க. பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். ஏன்னா இது லேப்டாப் போர்டு. நீங்கள் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிங்க அப்படின்னா கூட லேப்டாப்பே ஃபுல்லாக ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்து பொறுமையாக கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம கரெக்டாக இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்புக்குள்ளே ஓடுற கூலிங் ஃபேனு. ஸோ இப்போ நம்ம 4 ஸ்க்ரூவையும் நல்லா டைட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த 2 ஸ்க்ரூ போட்டுட்டீங்க அப்படின்னாலே நிற்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் மீதி 2 ஸ்க்ரூவையும் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம பொறுமையாக எல்லா ஸ்க்ரூவையும் போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம அவ்வளோதான், நம்ம ப்ராசஸர் மாற்றியாச்சு, கூலிங் ஹீட் சிங்க் வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம எப்படி இந்த போர்டை ரிமூவ் பண்ணோமோ அதே மாதிரி வச்சு மாட்ட வேண்டியது தாங்க மேலே. ஸோ ஜஸ்ட்டு சிம்பிள் தான், நம்ம எப்படி கழட்டினோமோ அதே மாதிரி எக்ஸாக்டாக வச்சு மாட்டிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கழட்டும் போதே ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு வச்சுட்டிங்கன்னா எந்தெந்த கனெக்ஷன் எங்கெங்கே இருந்ததுன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். திரும்பியும் அசம்பிள் பண்ணும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வச்சுட்டு அந்த கூலிங் ஃபேனுக்கு வர ஸ்க்ரூவை போட்டாச்சு. அடுத்தது இந்த டிஸ்பிளேக்கு வர ஸ்க்ரூவையும் போட்டுக்கலாம். 2 பக்கமும் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா டிஸ்பிளே நின்றுடும். ஸோ நம்ம 2 பக்கமும் ஸ்க்ரூ போட்டாச்சு, டிஸ்பிளே நின்றுடுச்சு. ஸோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஸ்க்ரூ வருது.
ஒரு சைடுக்கு வந்து இந்த மாடலில் 2 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 2 ஸ்க்ரூவையும் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ரிமூவ் பண்ண எல்லா கனெக்ஷனையும் திரும்பியும் கொடுக்கணும். இந்த இடத்துல ஒரு கனெக்ஷன் ரிமூவ் பண்ணோம், அது கொடுத்துடலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் லேப்டாப்பில் எங்கெங்கெல்லாம் கனெக்ஷன் ரிமூவ் பண்ணீங்களோ அது எல்லாத்தையுமே இப்போ நம்ம கனெக்ட் பண்ணணும். கரெக்டாக கனெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ பார்த்து நீங்கள் எப்படி பயனடைகிறீங்களோ அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயனடையட்டும். ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்கிற இந்த ஸ்க்ரூவையும் நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம ரிமூவ் பண்ண எல்லா ஸ்க்ரூவையும் போடுறோம். இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணோம், அதை போட்டாச்சு. அடுத்தது இங்கே ஒரு கனெக்ஷன் ரிமூவ் பண்ணோம், அதையும் கொடுத்தாச்சு. இதுதாங்க டிஸ்பிளேக்கு போகிற கனெக்ஷனு. நம்ம கரெக்டாக கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஒட்டி போகிற மாதிரி நம்ம கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளும் இந்த இடத்துல கரெக்டாக ஒட்டிட்டு கனெக்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம ஃபுல்லாக எல்லாமே கனெக்ட் பண்ணியாச்சு. இதை நம்ம கரெக்டாக வச்சுக்கலாம். இல்லைனா நம்ம மேலே அந்த பேனலை மாட்டும் போது நமக்கு ஒயர் ஏதாச்சும் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை கரெக்டாக நம்ம வச்சு லாக் பண்ணணும். இந்த இடத்துல நம்ம ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணணும். ஸோ அதையும் நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இது வந்து நம்ம இங்கேயும் கனெக்ட் பண்ணக்கூடாதுங்க. கீழே நம்ம அந்த ஒய்ஃபை வந்து ரிமூவ் பண்ண பார்த்தீங்களா, அதுக்கு போகிற கனெக்ஷன் இது. ஸோ கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கீழே வச்சு செட் பண்ணிடணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது நம்ம கிளிப் பண்ணிடணும். இந்த 2 இடத்துலும் இது கிளிப் பண்ணி போகிற மாதிரி தான் நமக்கு செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எப்படி இருந்ததோ அதே மாதிரி நம்ம செட் பண்ணிடலாம். ஸோ நம்ம எல்லாமே செட் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த பேனலை மாட்ட போகிறோம். இது எப்படி இருந்ததோ அதே மாதிரி வச்சு நம்ம லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரிப்புக்கு போகிற கனெக்ஷன்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து லாக் பண்ணுங்கள். அதே மாதிரி எல்லாமே பிளாஸ்டிக் லாக்கு, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி. ஸோ எல்லாமே பொறுமையாக நிறுத்தி நிதானமாக செய்யுங்க. ஸோ ஃபுல்லாக அப்படியே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கனெக்ஷனை நம்ம கொடுத்துக்கலாம். கூலிங் ஃபேனுக்கு போகிற கனெக்ஷன் இது. ஸோ இதை வந்து கரெக்டாக அந்த இடத்துல வச்சு நீங்கள் டைட் பண்ணி உள்ளே அனுப்புனீங்க அப்படின்னா கரெக்டாக போய் கனெக்ட் ஆகிடும். இந்த கூலிங் ஃபேனை நீங்கள் கரெக்டாக கனெக்ட் பண்ணாமல் விட்டிங்கன்னா லேப்டாப்பை ஆன் பண்ணும்போது கூலிங் ஃபேன் கனெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி எரர் வரும். ஸோ அதனால் பார்த்து கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கனெக்ஷனு இதுதான் பவர் ஆன் ஆஃப் பட்டனுக்கு போகுது. ஸோ இதை வந்து கரெக்டாக இந்த இடத்துல வச்சு லாக் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் கரெக்டாக லாக் பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆஃப் பட்டன் ஒர்க் ஆகாது. ஸோ அடுத்தது கீழே வர இந்த கனெக்ஷனும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த இடத்துல வச்சு இந்த ஸ்ட்ரிப்பை கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக இப்போ நம்ம வச்சாச்சு. அடுத்தது மேலே வந்து லாக் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் என்னென்ன கனெக்ஷன்லாம் ரிமூவ் பண்ணீங்களோ அது எல்லாத்தையுமே கரெக்டாக வச்சு லாக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதை பார்த்து நாங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையுமே மாட்டியாச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ போடணும். அந்த ஸ்க்ரூவை நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரூவையும் போட்டியாச்சு. ஸோ இப்போ நம்ம அடுத்தது கீபோர்டை கனெக்ட் பண்ண போகிறோம். நம்ம கழட்டணும் இல்லையா கீபோர்டு, அதை திரும்பியும் எடுத்துக்கலாம். இந்த ஸ்ட்ரிப்பை நம்ம கனெக்ட் பண்ணிட்டு கீபோர்டை மாட்டணும். இந்த ஸ்ட்ரிப்பை பார்த்து பொறுமையாக கனெக்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம கரெக்டாக அந்த இடத்துல வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கீபோர்டையும் கனெக்ட் பண்ணியாச்சு. கீபோர்டை எப்படி ரிமூவ் பண்ணமோ அதே மாதிரி மாட்டிக்கலாம். ஓகே, நம்ம கீபோர்டையும் இப்போ நம்ம கனெக்ட் பண்ணி மாட்டியாச்சு. இப்போ பொறுமையாக லேப்டாப்பை அப்படியே நம்ம சாய்ச்சிக்கலாம். சாய்ச்சிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பின்னாடி கழட்டின ஸ்க்ரூ, ஹார்ட் டிஸ்க்கு, ரேமு இது எல்லாத்தையுமே நம்ம போட போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்ம கரெக்டாக லாக் பண்ணிக்கலாம் இந்த பேனலை. ஸோ இப்போ நம்ம கரெக்டாக ஃபிட்டாக லாக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு இந்த ஒய்ஃபை கனெக்ஷனை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது இல்லைன்னா நமக்கு லேப்டாப்பில் இன்டர்நெட்டே சப்போர்ட் ஆகாது. ஸோ இதை கரெக்டாக இந்த இடத்துல வச்சு நம்ம இந்த 2 கனெக்ஷனையும் கொடுக்கணும். அண்ட் ப்ளஸ் ஒரு ஸ்க்ரூ போடணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்க்ரூவை போட்டுடலாம். இந்த ஸ்க்ரூவை கரெக்டாக வச்சு நம்ம டைட் பண்ணோம்னா உள்ளே போய் லாக் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம அடுத்தது இதுக்கு வர இந்த 2 கனெக்ஷனையும் கொடுத்துடலாம்.
இந்த இடத்துல ஒரு கனெக்ஷன் வரும், அந்த சைடு ஒரு கனெக்ஷன் வரும். இந்த வயர்லேயே பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம் 2 1ன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கணும். நம்ம இந்த சைடு கனெக்ட் பண்ணி வச்சு அதே மாதிரி இந்த சைடும் கரெக்டாக கனெக்ட் பண்ணுறோம். அது போய் கரெக்டாக அந்த இடத்துல லாக் ஆகணும். டிக்குன்னு ஒரு சவுண்டு வரும், அது வந்துருச்சுன்னா கனெக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம அடுத்தது இந்த ரேமை வந்து உள்ளே போட போகிறோம். இந்த ரேமை கரெக்டாக அதே மாதிரி அந்த இடத்துல வச்சு லாக் பண்ணி உள்ளே தள்ளணும். ஸோ நம்ம வந்து 2 ரேம் ரிமூவ் பண்ணோம், அது 2த்தையும் போட்டுடலாம். ஸோ இப்போ இந்த 2 ரேமையும் நம்ம உள்ளே போட்டாச்சு. அடுத்தது நம்ம ஹார்ட் டிஸ்கை கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஹார்ட் டிஸ்கை கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஹார்ட் டிஸ்கையும் நம்ம இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. ஹார்ட் டிஸ்கை கனெக்ட் பண்ணி உள்ளே வச்சிடலாம். இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா இந்த சிடி டிரைவு இதையும் தூக்கி உள்ளே போட போகிறோம். ஓகே, இப்போ நம்ம சிடி டிரைவையும் தூக்கி உள்ளே போட்டாச்சு. ஸோ இப்போ அடுத்தது நம்ம ரிமூவ் பண்ண எல்லா ஸ்க்ரூஸையும் போட போகிறோம். இந்த ஹார்ட் டிஸ்க் கிட்ட ஒரு ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணோம், அதை போட்டுடலாம். ஸோ லைனாக நம்ம பின்னாடி என்னென்ன ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணமோ அது எல்லாத்தையும் போட்டுடலாம். ஸோ ஃபுல்லாக நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க, எல்லா ஸ்க்ரூவையும் நம்ம ரிமூவ் பண்ணோம். இப்போ ரிமூவ் பண்ண எல்லா ஸ்க்ரூவையும் நம்ம உள்ளே போடுறோம். கரெக்டாக போட்டு டைட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம இந்த பேட்டரிக்கு வேறு ஸ்க்ரூவையும் போட்டாச்சு. எல்லா ஸ்க்ரூவையும் போட்டதுக்கப்புறமா இப்போ இந்த ஹார்ட் டிஸ்க்கு வர இந்த வந்து நம்ம போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு இந்த ஸ்க்ரூவையும் நம்ம டைட் பண்ணிடலாம். அடுத்தது இந்த ரேமுக்கு வரதையும் நம்ம போட்டுடலாம். இதை போட்டுட்டு இதுக்கு வர இந்த 3 ஸ்க்ரூவையும் நம்ம டைட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த 3 ஸ்க்ரூவையும் நம்ம டைட் பண்ணிடலாம். இந்த ஸ்க்ரூ டிரைவரை வச்சு கரெக்டாக டைட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த 3 ஸ்க்ரூவையும் டைட் பண்ணதுக்கப்புறமா நம்ம பேட்டரியை போட்டு லேப்டாப்பை ஆன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த லேப்டாப்புடைய பேட்டரியை போட்டுடலாம். ஓகே, லேப்டாப்போட பேட்டரியும் நம்ம இப்போ கரெக்டாக வச்சு லாக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்தது லேப்டாப்பை அப்படியே ஃப்ரண்ட் சைடில் திருப்பி லேப்டாப்புக்கு வர பவரை கொடுக்க போகிறோம். பவரை கொடுத்துட்டு நம்ம லேப்டாப்பை ஆன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம லேப்டாப்பை ஆன் பண்ணலாம். இப்போ லேப்டாப் வந்து ஆன் ஆகிட்டு இருக்கு. நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த ஹீட் சிங்க் இல்லாததுனால தான் நமக்கு லேப்டாப் வந்து ஆஃப் ஆகிட்டே இருந்தது. ஸோ நம்ம இந்த வீடியோவில் காட்டின மாதிரி ஓப்பன் பண்ணி அந்த ப்ராசஸரில் இதை வச்சாச்சு. நம்ம வந்து லேப்டாப் ஓப்பன் பண்ணும் போதே நம்ம கிட்ட ப்ராசஸர் இருந்தது, i5 ப்ராசஸர். ஸோ அதனால் நம்ம i3 லேப்டாப்பை i5 அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுடைய லேப்டாப்புடைய மாடல் நம்பர் இருக்கு இல்லையா, இப்போ இந்த லேப்டாப் வந்து HP G62. இதை வந்து நீங்கள் கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலே, உங்கள் லேப்டாப்போட மாடல் நம்பர் போட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலே உங்கள் லேப்டாப் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு சப்போர்ட் ஆகுமா இல்லையான்னு சொல்லிட்டு கூகுள் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிடும். ஸோ அதை பார்த்து நீங்கள் அப்டேட் பண்ணலாமா வேணாம் டிசிஷன் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம லேப்டாப் வந்து i5க்கு அப்டேட் ஆகும். ஸோ அதனால் நம்ம அப்டேட் பண்ணியாச்சு. நம்ம இந்த லேப்டாப்பை ஆன் பண்ணி 30 மினிட்ஸ் இருக்குங்க. நம்ம நல்லா தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம், நமக்கு லேப்டாப் வந்து ஆஃப் ஆகலை. நான் ஒரு ஃபோட்டோஷாப் ஒர்க் கூட பண்ணியிருந்தோம். இப்போ பாருங்கள், இப்போ தான் நான் இந்த ஒர்க்கை வந்து பண்ணியிருந்தேன்.
நான் உங்களுக்கு இந்த கலர் கூட சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ லேப்டாப் வந்து இது வரைக்கும் நமக்கு ஆஃப் ஆகாமல் நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்கள் லேப்டாப்பும் அடிக்கடிக்கு ஆஃப் ஆகிட்டே இருக்குன்னா இந்த கூலிங் இதை சேஞ்ச் பண்ணி பாருங்கள், அப்போ உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகும். இந்த ஹீட் சிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த மாதிரி ப்ராசஸருக்கு மேலே இருக்கும். நீங்கள் புது லேப்டாப் வாங்கும் போதே இதில் வந்து ஹீட் சிங்க் வச்சு தாங்க வரும். அது வந்து ஒரு 2 இயர்ஸ்லேருந்து 3 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வரும். நீங்கள் பண்ணுற பர்ஃபார்மன்ஸை பொறுத்து இருக்குது. நீங்கள் வந்து ஏசி ரூம்லேயே வச்சு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய நாள் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது உங்களுடைய லக்கை பொறுத்து இருக்குது. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இருக்குது. ஸோ இதுக்கு வந்து 2 இயர்ஸ்லேருந்து 3 இயர்ஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா காமனாக எல்லா லேப்டாப்லேயும் வரும். ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு லேப்டாப் ஆஃப் ஆகுதுன்னா இந்த வீடியோ மூலமாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் லேப்டாப் எப்போவுமே ஆஃப் ஆகிட்டே இருக்குன்னு சொல்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.